ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஹோட்டல் சாஸ்தா கிராண்டு ஹோட்டல் ஆற்காடில் அமைந்திருக்கிறது. இந்த ஹோட்டலில் ஏற்பட்ட அனுபவங்களை சொல்ல போகிறேன். இந்த ஹோட்டலில் கெஸ்ட்டை கொண்டு வந்து விட்டேன். 3 நாள் இங்கே தங்கணும். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டேன், டிரைவர் ரூம் எங்கே இருக்குன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, டிரைவர் ரூம் இருக்குது, அதுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் கேட்டேன், இது 3 ஸ்டார் ஹோட்டல் தானே, 500 ரூபா நீங்கள் எதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க? கம்பல்சரி டிரைவர் ரூமு ப்ளஸ் பாத்ரூம் டாய்லெட்டு ரூல்ஸ் படி இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் கேஸ் போட்டுங்க, நாங்கள் 500 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. எனக்கு வந்த கெஸ்ட்டு அவர் ஒரு வடநாட்டை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு அவர் ரிசப்ஷனில் கேட்டாங்க. அவர்கிட்ட இதே மாதிரி தான் சொல்கிறாங்க, எங்கள் மேனேஜ்மெண்ட்டு ரூல்ஸ் இதுதான் அப்படின்றாங்க. அவர் சொன்னார், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி டிரைவருக்கு பாத்ரூம் டாய்லெட்டு பெட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்க மாட்டோம், இதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் 500 அப்படின்னு சொன்னாங்க. எனக்காக கெஸ்ட்டு பேசுகிற வாய்ஸும் ப்ளஸ் அவங்க டிரைவருக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுற அந்த போர்டும் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் மக்களை. இந்த மாதிரி ஹோட்டலு கெஸ்ட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னா இங்கே நீங்கள் தங்காதீங்கன்னு டிரைவர் நம்ம தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. 500 ரூபா வேறு சார்ஜ் பண்ணுறாங்க. கேட்டால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு நிக்கலாக மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி ஹோட்டலுக்கு நம்ம தக்க பாடம் புகட்டணும் டிரைவர் சொந்தங்களே. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு கெஸ்ட் தங்கினா கூட நம்ம வேறு ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும் சொல்லணும். வணக்கம். இதே மாதிரி உங்கள் அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. सर क्या बात कर रहे हैं आप बॉस? आप 500 रुपए के लिए इतना झगड़ रहे हैं उसके लिए, और आपका कुछ नहीं बता रहे आप। और ये टोटली गलत है। ये जो आप ये 500 रुपए के लिए झगड़ रहे हैं ना, ये सिली इसके लिए, ये उसको जो नहाने के लिए और उसको टॉयलेट है ना, वो कंपलसरी है 3 स्टार होटल में बॉस। मैं क्या ऐसे ही कुछ झोपड़पट्टी कंपनी में काम कर रहा है क्या? ऑल इंडिया घुमा है मैं, पूरा देखा, इधर ही देख रहा हूँ, ये 500 रुपए के बजट डिबेट हो रहा है। नहीं तुम मॉर्निंग को चेकआउट कर दो, मेरा मैसेज कर दो। मॉर्निंग हाँ सर, दिस नॉट हैपन अगेन, सॉरी फॉर दिस। हाँ सॉरी फॉर दिस तो उसको 500 का ये कर दो, नॉट हैपन तो। सर दिस मैनेजमेंट। हाँ तो करो चेकआउट मॉर्निंग कल सुबह, ठीक है? कोई नहीं இதுனாச்சும் கேளுங்க. 500 அதிகம் தண்ணி குளிக்கிறது அது கேளுங்க. प्लीज चेक विद द एमडी और विद हाँ if 500 you are taking, I will give no issue, but tomorrow morning my check out, நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. let me know. सर दिस इज இது எதுவும் பண்ண முடியாது. இது 500 Boss, in all India Okay, sir. there is a rule Okay. in every நீ star hotel, பெட் தத்தவல okay, for driver, that toilet and for bath, You are right, sir. Okay. 2 facilities you have to provide. Sure, sir. Okay. If you are giving bed for sleeping, then you take 500 rupees, 1000 rupees. bed whatever. no need, bed no need, only bathing and For toilet. bathing and toilet. Toilet. That Bed is no common sense. If no need. I am staying here 1 month, Yes, sir. with my driver staying 1 month, how he can manage without bath 1 month? For bath you are taking 500 rupees. Staying, sir, everything. Arey, you are not understanding the difference between toilet, bath and staying. Hello. இந்த வாரம் இந்த கெஸ்ட் வந்துருவார் நான் தெரியும். Boss, if you want to stay here, you stay. I will pay no issue. No Your choice. no need, no pay. ஆனா டின்னர் ரெடி ஆயிடுச்சாங்க சார். அது ஓகேங்க. இதுதான் அவர் கேக்குறாரு. இதுனா என்னுடைய இது Choice, குளிக்கிறது no, choice is yours. Okay. If you want to stay here, I will pay no issue. Not issue 500 rupees. If you want to go your relatives, you go. Your Okay. choice, okay? Let me know tomorrow. ஓகே. Huh? 8 o'clock not tomorrow morning. 8 o'clock, let me know Okay. whether you are staying or not. That is your call. Okay. Okay. And Kuli- check boss, what about that? நீங்க Check my check. அவருக்கு நீங்க If you are okay, you are complying our Sir, no. request. And if not okay, tomorrow morning check out. Okay? Who is coming? Here that person? Sir, yes, sir. All sir. Okay boss? ஓகே. If you want to stay here, I will pay no issue. No need. No. தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டு TNCDB விதிகள் 2019இல் செய்யப்பட்ட திருத்தத்தை தொடர்ந்து ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜ்கள் விருந்தினர்களின் ஓட்டுநர்களுக்கு முறையான தனி தங்குமிடம், கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகளை வழங்குவது கட்டாயமாகும். இந்த வசதிகள் வளாகத்திற்குள் அல்லது 250 மீட்டர் சுற்றளவில் வழங்கப்பட வேண்டும். ஓட்டுநர் தங்குமிடத்தின் முக்கிய அம்சங்கள்: 1. கட்டாய தேவை, பாதுகாப்பிற்காக சரியான ஓய்வை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு 3 நட்சத்திர ஹோட்டல்கள் உட்பட ஹோட்டல்கள் இதை வழங்க வேண்டும். 2. வசதி தரநிலைகள், தங்குமிடங்களில் இடம்பெயர்வதற்கு போதுமான இடம் இருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு 8 படுக்கைகளுக்கும் தனித்தனி கழிப்பறைகள், குளியலறைகள் இருக்க வேண்டும். 3. மாற்று வழிகள், தளத்தில் கிடைக்கவில்லை என்றால் அருகில் உள்ள ஏற்பாடு 250 மீட்டருக்குள் தேவை.
மற்றும் 4 முந்தைய நடைமுறைகள் சில ஹோட்டல்கள் முன்பு ஓட்டுநர்கள் கார்களில் தூங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருந்த நிலையில் புதிய விதி சரியான ஓய்வு இடங்களை வழங்குவதை கட்டாயமாக்குகிறது. ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல் இந்த வசதியை வழங்க மறுத்தால் அது ஜூன் 28, 2023 அன்று வெளியிடப்பட்ட தமிழக அரசு உத்தரவை மீறுவதாகும்.